நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்றோமோ அந்த கிளாத்தோட தன்மை மாறாம இருக்கணும். அந்த கிளாத் வந்து லாங் லைஃப் கொடுக்கணும். அது சாஃப்டா இருக்கணும். ஸோ அது ஹார்ட் ஆகக்கூடாது. ஸோ அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் நம்ம இத்தனை டிட்டர்ஜென்ட்ஸ் வாங்கி பயன்படுத்துறோம். ஆனா நம்ம இன்னைக்கு வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய டிட்டர்ஜென்ட்ஸோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம ஒரு லாங் டேர்ம்ல யூஸ் பண்ணும்போது ஒரு ஒரு ஷர்ட் வந்து புது ஷர்ட் வாங்குறோம் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு நிறைய பேரு நிறைய வீட்டில் உள்ள லேடிஸ் கேட்டிங்கன்னா தெரியும். ஒரு புது துணி அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த டிட்டர்ஜென்ட் போடக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சும்மா அலசி போட்டுடலாம், அதுல டிட்டர்ஜென்ட்ஸ் எதுவும் போட வேணாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் இன்டைரக்டா அதனுடைய ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டைரக்டா ஒரு புது துணியை போய் எக்ஸ்போஸ் பண்றீங்க, புது துணியை போய் ஒரு டிட்டர்ஜென்ட்ல போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதனுடைய ஒரு ஒரு அந்த புதுசுக்கான விஷயமே இல்லாத அளவுக்கு அது டல் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அது இது ரொம்ப ப்ராக்டிக்கலா எங்க வீட்லயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அதுதான் இங்க நான் ஷேர் பண்றேன். ஸோ அப்போ இன்னைக்கு வாங்கக்கூடிய டிட்டர்ஜென்டோடைய என்ன பர்பஸ்க்காக வாங்குறோமோ அந்த பர்பஸ் எங்கேயுமே பெருசா ஃபுல்ஃபில் ஆகுறது இல்ல. ஆனா நம்ம ரெகுலரா ஒரு 4 to 5 டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து நம்ம வீட்ல ரெகுலரா நம்மளுடைய துணிகளுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். பட் இங்க ஒன் சொல்யூஷனா வாசனையா இருக்கட்டும், துணியோட தன்மை மாறாம இருக்கிறதுக்காக இருக்கட்டும், துணி சாஃப்டா இருக்கிறதுக்காக இருக்கட்டும், துணி லாங் லைஃப் கொடுக்கறதா இருக்கட்டும், நம்மளுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வராம ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டா இருக்கட்டும், நம்மளுடைய தண்ணி மிச்சம் பண்றதுக்கான விஷயங்களா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சொல்யூஷன்ல நம்ம கொடுக்குறோம். ஸ்பார்க்கிள் அண்ட் ஷைன் எவ்ரி டைம் வித் டிஎக்ஸ்என் டைனா கிளீன் அப்படிங்கிற லிக்விட் டிட்டர்ஜென்ட் மூலியமா நம்ம இங்க கொடுக்குறோம். ஸோ இந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட் போத் ரெசிடென்டல் அண்ட் கமர்ஷியல் யூஸ். ரெசிடென்டல் யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வீட்டுக்கும் பயன்படுத்தலாம். இன்னைக்கு நிறைய துணி வாஷ் பண்ணக்கூடிய ஷாப்ஸ் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இருக்கு. ஸோ லாண்ட்ரி ஷாப்ஸ் நிறைய இடங்கள்ல இருக்கு. ஸோ அவங்களும் அவங்களுடைய பிசினஸ்க்கு இதை கமர்ஷியல் யூஸ்க்கும் அவங்களுக்கு பயன்படுத்தலாம். நீங்க லீடர்ஸ் அவங்களுக்கும் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த டிஎக்ஸ்என் டைனா கிளீன் அப்படிங்கிற லிக்விட். ஸோ இந்த டிஎக்ஸ்என் டைனா கிளீன்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிராஃப்டட் வித் கேர். ஸோ இதுல அக்வா அண்ட் சோடியம் லாரல் எத்தில் சல்ஃபேட் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா, ஸோ இது டீப் பெனட்ரேஷன். ஸோ இது நம்ம சட்டைகள்ல இருக்கக்கூடிய சட்டை, ஸோ நம்ம கிளாத்ல இருக்கக்கூடிய உள்ள ஊடுருவக்கூடிய தன்மை உடையது. பெனட்ரேஷன் அப்படிங்கிறது டீப் பெனட்ரேஷன் அப்படிங்கிறது ஊடுருவக்கூடியது. ஸோ ஊடுருவி ஸோ அதுல இருக்கக்கூடிய கரைகளை நீக்கக்கூடிய தன்மை ஸோ நம்மளுடைய டைனா கிளீன்ல இருக்கு. அதே மாதிரி ஃபேப்ரிக் கேர். ஸோ நம்மளுடைய ஃபேப்ரிக்கை ஒரு லாங் லைஃப் கொடுக்கறதுக்கான விஷயங்கள் ஸோ நம்மளுக்கு இந்த டைனாக்ளீன் மூலியமா இருக்கு. அதே மாதிரி வாட்டர் எஃபிஷியன்ட் கண்ட்ரோல்டு ஃபோம் ஃபார்முலா. ஸோ இது பயன்படுத்துறதுனால ஸோ நம்மளுக்கு நிறைய விதத்துல தண்ணீர் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு வாஷ் 2 வாஷ் நீங்க பண்ணும் போதே ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த ஃபோம் தன்மை எல்லாமே நீங்கி துணியோட நேச்சுரல் எஃபெக்ட் நம்ம ஒன்ஸ் வாஷ் பண்ணி எடுக்கும் போது நம்மளுக்கு இது மூலியமா கிடைக்கும். அதே மாதிரி அடாப்டபிள் ஒர்க்ஸ் இன் ஹார்ட் வாட்டர் ஆல்சோ. ஸோ அடாப்டபிள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா விதமான தண்ணியிலையும் நீங்க இந்த டிட்டர்ஜென்ட்டை பயன்படுத்தலாம். ஸோ அது நல்ல தண்ணியா இருக்கலாம், உப்பு தண்ணியா இருக்கலாம், போர் தண்ணியா இருக்கலாம், கிணத்து தண்ணியா இருக்கலாம். ஸோ எல்லா விதமான தண்ணியிலையுமே இந்த டிட்டர்ஜென்ட்டை நீங்க பயன்படுத்துறதுனால உங்க துணியில எந்த விதமான சேதமும் ஏற்படாது. ஸோ வாட்டர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்ப இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ பெனட்ரேஷன், டீப் பெனட்ரேஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த டைனாக்ளீன்ல இருக்கு. அதே மாதிரி நம்ம ஃபேப்ரிக்கை லாங் லைஃப் வரதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுல இருக்கு. வாட்டர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள், வாட்டரை சேமிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி ஒர்க்ஸ் இன் ஹார்ட் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, crafted with care, again experience the difference with the Dynaclean. Fresh floral fragrance அப்படின்னு சொல்றோம். Leaving clothes smelling great. ஸோ இன்னைக்கு நிறைய வீடுகள்ல பார்த்தோம் அப்படின்னா நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த வாசனைக்காக ஒரு லிக்விட் நம்ம பயன்படுத்தும். ஸோ இது இப்போ ரீசெண்டா ஒரு 5-10 இயர்ஸ்க்கு முன்னாடியில இருந்து தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு லிக்விட். அப்போ இன்னைக்கு துணிகளுக்கு பல விதமான லிக்விட்ஸை நம்ம எகெயின் அண்ட் எகெயின் அது மேல திணிச்சுக்கிட்டே இருக்கோம்.
ஸோ அப்ப அந்த துணியோட தன்மை மெயினா மாற ஆரம்பிக்கும். அந்த துணியோட தன்மை மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனுடைய ரியல் குட் ஃபீல் அப்படிங்கிறது நம்ம அதை வியர் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது இல்ல. ஏன்னா அதை துவைச்சி அது ஒரு லிக்விட்ல துவைச்சா பரவாயில்ல, பல லிக்விட்ல துவைச்சி கடைசியில அந்த துணியோட தன்மை மாறுற அளவுக்கு நம்ம அதை எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்ப அதுக்குள்ள அது வியர் பண்ணும்போது நம்மளுக்கு அது மூலியமா எந்த விதமான குட் ஃபீலும் நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது. அதே மாதிரி ஆப்டிக்கல் பிரைட்னர் அப்படின்னு சொல்லும். ஸோ ஒயிட் ஷர்ட்டா இருக்கட்டும், ஸோ லைட் ஷர்ட்டா இருக்கட்டும், ஸோ அதனுடைய பிரைட்னஸை எந்த இடத்துலையும் டல் ஆக்காம ஸோ அதனுடைய தன்மையை அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு இந்த டைனாக்ளீன் மூலியமா கிடைக்குது. அதே மாதிரி வெர்சடைல் வாஷ் மோட். ஸோ நீங்க அந்த ஹேண்ட் வாஷ்க்கும் பயன்படுத்தலாம், மெஷின் வாஷ்க்கும் பயன்படுத்தலாம். அது டாப் லோடா இருக்கட்டும், ஃப்ரண்ட் லோடா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே ஒரே ஒரு லிக்விட். ஸோ நம்மளுடைய டிஎக்ஸ்என் டைனாக்ளீன் நீங்க பயன்படுத்தலாம். ஏன்னா இன்னைக்கு வெளியில பாத்தீங்கன்னா டாப் லோடுக்கு ஒரு லிக்விட், ஃப்ரண்ட் லோடுக்கு ஒரு லிக்விட், அதே மாதிரி நார்மலா ஹேண்ட் வாஷ்க்கு ஒரு லிக்விட் அப்படின்னு கிடையாது. ஸோ இது மல்டி பர்பஸ். நீங்க டாப் லோட் பயன்படுத்தலாம், ஃப்ரண்ட் லோட் பயன்படுத்தலாம். அதே மாதிரி நீங்க ஹேண்ட்ல வாஷ் பண்றதுக்காகவும் நீங்க இந்த லிக்விடை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஸோ இது டஃப் ஸ்டெயின்ஸ், போகாத கரைகளை நீக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு இந்த டைனாக்ளீன் மூலியமா கிடைக்குது. ஸோ அதை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஈஸி ஸ்டெப்ஸ் டு த பிரைட்டர், ஃப்ரெஷர் அண்ட் பெட்டர் வாஷ். ஸோ நீங்க கையில துவைக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா, இன்னைக்கு நிறைய லேடிஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் வீட்டுல பார்த்துருக்கேன். ஸோ மெஷின்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய துணியை துவைச்சிருவாங்க. பட் இந்த வெள்ளை துணி ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா திரும்ப தனியா ஒரு பக்கெட்ல ஊற வச்சு ஸோ அதை திரும்ப எடுத்து தனியா துவைச்சி கையில துவைச்சாதான் அவங்களுக்கு அந்த ப்ரஷ்ஷை போட்டு இழுத்து துவைச்சாதான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அந்த மாதிரியும் நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ இது நம்ம ஹேண்ட் வாஷ்ல பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு 30 ml போதும் 10 லிட்டர் ஆஃப் வாட்டர்ல. ஸோ நீங்க ஊற வைக்கிறீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். அதுக்கு மேல துணி ஊற வைக்க வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு ஊற வைக்கிறதுங்க மணிக்கணக்குல ஊற வைக்கிறவங்களாம் இருக்காங்க. நைட்டு ஊற வச்சு காலையில எந்திரிச்சு துவைக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அப்படி நீங்க பண்ணாலும் துணியோட தன்மை மாறும். ஒரு அரை மணி நேரம் மேக்சிமம் துணியை ஊற வச்சிங்க அப்படின்னாலே போதும். ஸோ அதனுடைய விஷயங்கள் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா நம்மளுக்கு அந்த துணியில சேர்ந்துரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸாக்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்க இமிடியேட்டா வாஷ் பண்றீங்க அப்படின்னாலும் 30 ml லிக்விட் டிடர்ஜென்ட் 10 லிட்டர் ஆஃப் வாட்டர்ல நீங்க கலந்துக்கலாம். 10 லிட்டர் தண்ணியில 30 ml ஹேண்ட் வாஷ் பண்றீங்கன்னா போதும். அதே மாதிரி வாஷிங் மிஷின் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபுல் லோடுக்கு ஸோ அது ஒரு 20 கிலோ மெஷினா இருக்கும். பெரிய மெஷினா இருந்தா கூட 60 ml ஃபுல் லோடுக்கு நம்மளுக்கு கம்ப்ளீட்டா எனாஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாஷிங் மிஷினா இருக்கு அப்படின்னா 60 ml ஒரு ஃபுல் லோட் பெரிய மிஷின்கே போதுமான அளவு. அதே மாதிரி ஸ்டபான் ஸ்டெயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபியூ டிராப்ஸ் டைரக்ட்லி ஆன் த ஸ்டெயின். ஏதாவது கரை இருக்கு அப்படின்னா ஒரு டைரக்டா அந்த நம்மளோட டைனாக்ளீன் எடுத்து அதுல ஒரு வாஷ் அதுல நீங்க ஸ்டெயின் அந்த டிராப்ஸை வந்து டைரக்டா போட்டுட்டு ஸோ அதை நீங்க தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்டெயின்ஸ் கொஞ்ச நேரத்துல போறதை நீங்க டைரக்டா பார்க்கலாம். கையில வாஷ் பண்றீங்க அப்படின்னா 30 ml 10 லிட்டருக்கு போதும். மெஷின்ல வாஷ் பண்றீங்க அப்படின்னா பெரிய மெஷினா இருக்கு அப்படின்னா ஸோ 60 ml ஒரு ஃபுல் லோட்கே போதும். ஸோ நான்லாம் பார்த்தீங்கன்னா மெஷின்ல ஸோ ஒரு பாதி மூடி தான் போடுவேன். ஏன்னா நான் ஒரு 8 kg to 10 kg மெஷினுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 ml தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கே பெரிய ஒரு நல்ல ரிசல்ட், நல்ல ஸ்மெல்லு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ பட் பெரிய மிஷினா இருக்கு, அதாவது ஒரு 20 kg மிஷின் 15 kg மிஷினா இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் லோடுக்கு 60 ml அப்படிங்கிறது போதுமான அளவு. அதே மாதிரி கரை இருக்கு அப்படின்னா டைரக்டா இந்த டைனாக்ளீன் எடுத்து அந்த கரையில நீங்க அப்ளை பண்ணி கொஞ்சம் ஒரு 5 minutes விட்டுட்டு நீங்க தேய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கரை கம்ப்ளீட்டா அது பெனட்ரேட் ஆகி அது ரிமூவ் ஆகுறத நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த 3 விஷயங்கள்ல நம்ம இந்த டைனாக்ளீனை பயன்படுத்தலாம். ஸோ டைனாக்ளீன் நம்மளுக்கு 1 லிட்டர் பாட்டில்ல வருது. 1 லிட்டர் பாட்டில்ல வருது. இது கம்ப்ளீட்டா இது டிஎக்ஸ்எனோடைய ப்ராடக்ட். இது டிஎக்ஸ்என் நம்ம சித்திபேட் ஃபேக்டரியில பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ டைனாக்ளீன் அப்படின்னு பார்க்கும்போது எம்ஆர்பி 425 rupees 1 லிட்டர். 1 லிட்டர் 425 rupees. ஸோ இது நம்மளுக்கு ஒரு மாசத்துக்கு குறையாம இந்த ஒரு லிக்விட் நம்மளுக்கு வரும். ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு பண்றீங்க அப்படின்னா ஒரு மாசம் குறையாம
இந்த லிக்விட் நம்மளுக்கு கண்டிப்பா வரும். நீங்க இதுல கன்சியூமரா வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 425 rupees. பட் டிஎக்ஸ்என்ல நீங்க டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல இருந்து 20 to 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 20 to 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அப்போ ஒரு வாஷ்க்கான ஒரு ஃபுல் லோட் மெஷின் வாஷுக்கான விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாக்குள்ளதான் இருக்கும். 10 ரூபாக்குள்ளதான் இருக்கும். இது ஒரு மாசம் குறையாம வரும். ஏன்னா நீங்க வெளியில வாங்கக்கூடிய லிக்விட நிறைய அளவு பயன்படுத்தணும். பட் இந்த டிஎக்ஸ்என் டைனாக்ளைன் அளவை நீங்க குறைச்சி பயன்படுத்தினால் போதுமான அளவு. அதே மாதிரி இது பயன்படுத்துறதுனால உங்களுக்கு எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் நம்மளுக்கு வராது. அதே மாதிரி துணிகளை பொறுத்தவரை துணிகளுடைய லாங் லைஃப் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அதனுடைய எக்ஸாக்ட் குவாலிட்டியை கடைசி வரைக்கும் நம்மளுக்கு அஷ்யூர் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்களா தான் நம்மளுடைய டைனாக்ளைன் மூலியமா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு வாட்டர் கன்சப்ஷன், அதாவது தண்ணி சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறைஞ்ச அளவுக்கு தண்ணி நீங்க பயன்படுத்தினாலே போதுமான அளவு. அதே மாதிரி மல்டிபர்பஸ். ஸோ இது ஒரு லிக்விட் பயன்படுத்தினாலே உங்களுக்கு இதுல ஸ்டெயின், அதாவது கரை ரிமூவ் ஆகுறதுல இருந்து, ஒரு துணியோட தன்மை மெயின்டைன் பண்றதுல இருந்து, அதே மாதிரி வாட்டர் சேவ் ஆகுறதுல இருந்து, ஸோ எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுல இருந்து எல்லா மாதிரியான விஷயங்களும் நம்மளுக்கு இந்த டைனாக்ளைன் மூலியமா கிடைக்குது. ஸோ அதே மாதிரி இதுக்காக தனியா இந்த டைனாக்ளைன் யூஸ் பண்ணிட்டு தனியா ஒரு ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இதுலயே ஒரு நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஆல் இன் ஒன் சொல்யூஷனா நம்மளுக்கு துணி வாஷ் பண்றதுக்கு ஒரு லிக்விடா நம்மளுக்கு டிஎக்ஸ்என்ல கொடுத்துருக்காங்க, டிஎக்ஸ்என் டைனாக்ளைன். இன்னைக்கு நீங்க எக்ஸாக்டா யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா ஒரு துணி வாஷ் பண்றதுக்கு எத்தனை லிக்விட் யூஸ் பண்றீங்க அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ஸோ அது மூலியமா நீங்க கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை ஆகுறீங்களா அப்படிங்கறதையும் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அதுல எதுவுமே உங்களுக்கு இல்ல, நோன் எதுலையாவது உங்களுக்கு ஆன்சர் இருந்தது அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது டிஎக்ஸ்என் டைனாக்ளைன். ஒரு எக்ஸலண்டான ஒரு லிக்விட் டிட்டர்ஜென்ட், மல்டிபர்பஸ் அப்படின்னு பார்க்கும்போது எகெயின் நான் ஃபைனலா சொல்லி முடிக்கிறேன். எந்த ஃப்ராக்ரன்ஸ் அடிஷ்னலா அது வாசனைக்காக ஆட் பண்ண வேண்டாம். ஸ்டெயின் ரிமூவலுக்காக அடிஷ்னலா எந்த லிக்விட் ஆட் பண்ண வேண்டாம். ஒயிட் ஷர்ட்டுக்காக அடிஷ்னலா எந்த லிக்விட் ஆட் பண்ண வேண்டாம். வாட்டர் மிச்சம் பண்றதுக்காக ஃபோம் கம்மியா வரணும்னு எந்த லிக்விடும் நீங்க அடிஷ்னலா ஆட் பண்ண வேண்டாம். வாஷிங் மிஷின் டாப் லோட் ஃப்ரண்ட் லோட்னு அடிஷ்னலா எந்த லிக்விடும் நீங்க ஆட் பண்ண வேண்டாம். கையில துவைக்கிறீங்க அப்படின்னு எந்த லிக்விடோ இல்ல பவுடரோ நீங்க வாங்கி ஆட் பண்ண வேண்டாம். துணியோட தன்மை மாறாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த லிக்விடோ டிட்டர்ஜென்ட்டோ நீங்க ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஒரே சொல்யூஷனா டிஎக்ஸ்என் டைனாக்ளைன்ல கிடைக்குது. அதே மாதிரி மெயினான ஒரு பாயிண்ட், ஸோ இது குழந்தைகளோட துணி வாஷ் பண்றதுக்கும் நீங்க பயன்படுத்தலாம். ஸோ குழந்தைங்களுக்கும் எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் வராது. ஸோ அதுவும் நம்ம அஷ்யூர்டா இந்த இடத்துல 100% சொல்லலாம். அதே மாதிரி நீங்க வெளியில பயன்படுத்தக்கூடிய டிட்டர்ஜென்ட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதுல நிறைய இந்த சுண்ணாம்பு தூள் கலக்குறாங்க. ஸோ அது கலக்கிறது மூலியமா நிறைய விதமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு வரும். அதனுடைய வெயிட்டை கூட்டுறதுக்காகவும் அதனுடைய தன்மையை அதிகப்படுத்துறதுக்காகவும் நிறைய சுண்ணாம்பு தூள்கள் கலக்குறாங்க. நிறைய அடல்ட்ரேஷன், நிறைய விதமான கெமிக்கல்ஸ் நம்மளுக்கு கலக்குறாங்க. ஸோ அதன் மூலியமா நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள். இன்னும் ரொம்ப டெப்தா போய் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது லாங் டேர்ம்ல நம்ம அது ஃப்ரண்ட்ல எக்ஸ்போஸ் ஆகும் போது ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் கூட வரும் அப்படின்னு ஒரு இதுல சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு ஒரு நல்ல விதத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்டா நம்மளுக்கு டைனாக்ளைன் இருக்கு. ஒரு நார்ம்ஸ் பிரகாரம், ஸோ அதுல எந்த விதமான பெரிய கெமிக்கல்ஸ் இல்லாம, ஸோ எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணாம ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டா நம்மளுக்கு டிஎக்ஸ்என்ல கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளுடைய ஓன் சித்திபேட் ஃபேக்டரி ப்ராடக்ட் இது. ஸோ இதை கண்டிப்பா எல்லாருமே வாங்கி பயன்படுத்தி பாருங்க. 100% ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் ஸோ நம்மளுடைய லிக்விட் டிட்டர்ஜென்ட். ஸோ இதுக்கு நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் ஆல்ரெடி நம்மளுடைய லீடர்ஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் ஒரு 2-3 டெஸ்டிமோனியல் சொன்னீங்க அப்படின்னா ஸோ நம்ம இந்த செஷன் நம்ம இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் லீடர்ஸ். ஸோ இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னா சாட் பாக்ஸ்ல ஒரு தம்ஸ் அப் போடலாம்.